13ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு சிறந்த புனிதர் புனித தாமஸ் அக்வினாஸ். இறையியல் கருத்துக்கள், விவிலிய கருத்துக்களுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்து நிறைய புத்தகங்கள் எழுதியவர். சிறந்த அறிவாளி, நிறைய படைப்புகள் உண்டு. அவருடைய விளக்கங்கள் தான் இன்றைக்கும் குருமடங்களிலெல்லாம் பாடப்புத்தகமாக கூட இருக்கிறது. நாம் ஒவ்வொரு முறையும் திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தின் போது பாடுகிறோமே, மாண்புயர் இந்த அனுமானத்தை என்ற அந்த பாடல் அவர் எழுதியது தான். கடந்த 2 வாரமாக தினந்தோறும் நற்செய்தியிலே மத்தேயு நற்செய்தி மழைப்பொழிவிலிருந்து நாம் வாசகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த மழைப்பொழிவு இயேசுனுடைய போதனைகளுடைய சுருக்கம், விளக்கம். 5ஆம் அதிகாரம் 6, 7 எல்லாவற்றையும் நமக்கு சொல்லிவிடுகிறது. இன்றைய நற்செய்தியிலே நாம் கேட்டோம் 2 சிறப்பான செய்திகள். ஒன்று உங்கள் கண்தான் உடலுக்கு விளக்கு. கண் இருளாக இருந்தால் உடல் முழுதும் இருளாகிவிடும். கண் தெளிவாக இருந்தால் உடல் முழுதும் விளக்கு வெளிச்சமாகிவிடும் என்கிறார். இதை பற்றி புனித தாமஸ் அக்வினாஸ் சொல்கிற பொழுது, நம்முடைய எண்ணங்கள் தான் அந்த கண். நம்முடைய செயல்கள் எண்ணங்களிலிருந்து வெளிவருகிற பொழுது நன்மையாகலாம் இருந்தால் அது நம்மையும் ஒளிவிக்கும், கடவுளுக்கும் புகழ் சேர்க்கும் என்கிறார். இப்போ எண்ணம் எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளுக்கு புகழ் சேர்ப்பது என்று இருந்தால் அதற்கு தக்கவாறு நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும், நம்முடைய வார்த்தைகள் இருக்கும். எனவே எண்ணங்களை அதை ஒரு கண்ணாக நினைத்து சீர்தூக்கி பார்க்க அழைக்கிறார். இன்னொன்று, உங்கள் செல்வம் எங்கே இருக்குமோ அங்கே தான் உங்கள் உள்ளம் இருக்கும். அது உண்மைதான். ஒவ்வொரு நாளும் நான் நிறைய திட்டம் வச்சுருப்போம். அந்த திட்டத்தை எல்லாம் அலசி பார்க்கறதுக்கு முன்னாடி அது அந்த மாதிரி தான் நம்மளுடைய செயல்பாடு இருக்கும். இன்றைக்கி பணம் வேணும் அப்படின்னா பணத்தை பற்றி சொல்லுவோம். இன்றைக்கி நமக்கு புகழ் வேணும் அப்படின்னா புகழ் என்னாதார், ஆட்கள், இடம், அதன் மீதெல்லாம் நமக்கு அக்கறை இருக்கிற பொழுது நம்முடைய எண்ணம், செயல்பாடு, வார்த்தைகள் எல்லாம் அதிலே தான் போய்விடும். எனவே நம்முடைய எண்ணம் கடவுள் சார்ந்து கடவுள் மேல் இருக்க வேண்டும். அதை இன்றைய படிப்பினையாக ஏற்றுக்கொள்வோம், ஆய்வு செய்து பார்ப்போம். இறைவன் என்னென்னும் வாழ்த்து பெறுவாரா.